சார், விஜய் அவர்களின் தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்கன்றது தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த சின்னத்தை வாபஸ் வாங்கணும். அதான் நான் காலையில் இருந்து முதல் கோரிக்கையாக ஒரு பத்திரிகையாளராக வைக்கிறேன். ஏன் சார் வாபஸ்? ஏன்னா அது ஒரு நியூசன்ஸ். மெச்சூர்டான கட்சிக்காரங்க கிடையாது, எல்லாம் சின்ன பையங்க பிள்ளைங்க. காலையில் விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் விஜய்க்கே விசில் அடிக்க போகிறேன் காதில். இல்லை, அவர் தான் விருப்பப்பட்டு கேட்டதா? வீட்டில் அடிப்பாங்க, ரோட்டில் அடிப்பான், காலேஜில் அடிப்பான், பஸ்ஸில் அடிப்பான், ஸ்கூலில் அடிப்பான், போய் ஸ்டாண்டில் போய் அடிப்பான், டீ கடையில் அடிப்பான், அண்ணாச்சி கடையில் போய் அடிப்பான். இப்போ அவன் டேரன்ஸ் ஆகி மெண்டல் ஆக போகிறாங்க தமிழ்நாட்டில். இதுதான் நடக்க போகுது. உடனடியாக யாராவது பொதுநல வழக்கை போட்டு இந்த விசில் சின்னத்தை மாற்றி வேறு ஏதாவது வெத்தலை சின்னமோ பாக்கு சின்னமோ புரிஞ்சா. ஆனால் கொண்டாடிட்டு இருக்காங்களே டிவிக்கு. கொண்டாடுவாங்க, எதை கொண்டாடி அடுத்த தாலியை அறுத்து விட்டுருவாங்க. அவங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் கொண்டாடிருப்பான். தவளை சின்னம் கொடுத்தாலும் அதையும் வச்சு கொண்டாடிருப்பான். மாங்காய் சின்னம் கொடுத்துருந்தாலும் கொண்டாடி இருக்கலாம். கிழந்த பழம் கொடுத்தாலும் கொண்டாடுவான். அது எல்லாத்தையுமே தான் கொண்டாடுவான். இப்போ விஜய் கூட டிடிவி சேர்ந்துருவாரு, விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவாக பேசுறாரு. யார் சொன்னார்? இல்லை, அவரே பேசிட்டு இருந்தார் ஆதரவா. நீங்கள் மாணவக்க ரோசம் அந்த ஆங்கிளில் வரீங்களா? ஆமாம் சார். சராசரி மனுஷனுக்குங்க. போன வாரம் திட்டிகிட்டு இருந்தார்ல சார். அது மனுஷனுக்கு. அவரெல்லாம் தெய்வம் இல்லைங்க. டிடிவிலாம் கடவுளோட அடுத்த ரூபம். அதனால அவங்களுக்கு மாணவக்க ரோசம் அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருந்தால் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். சாணியமுக்கி அடித்தாலும் அடுத்த டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களே. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு. மோடி பதில் சொல்கிறது வரல, கேள்வி கேட்கறது தான். அது போக 4 வாட்ஸ்அப் குரூப்பை இணைக்கிறாங்க கூட்டணியில். ஜிகே வாசன் வாட்ஸ்அப் குரூப் ஆளுக்கு 50 பேர் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுருக்காரு. ஜிகே வாசன் தாமாக்கான்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்காரு. ஆங்கில கொண்டு போய் அப்படியே நினைக்கிறேன். அவர் ஜிகே வாசன் போய் ஜிடி அணிகிறார். அப்போ இவங்க கட்சின்னு சொல்லி ஒரு கணக்காச்சு. என்டிஏக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் எப்படி கட்சியாகும்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கிறிஸ்டி. சார், விஜய் அவர்களின் தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பொது சின்னமாக கொடுத்துருக்காங்க. 234 தொகுதிகளையுமே அந்த சின்னம் தான் அப்படின்ற மாதிரி. இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று நைட்டே மீம்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க போல். காலையிலேயே விசில் அடித்தோன்னே குப்பை வண்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது இது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்கன்றது தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த சின்னத்தை வாபஸ் வாங்கணும். அதான் நான் காலையில் இருந்து முதல் கோரிக்கையாக ஒரு பத்திரிகையாளராக வைக்கிறேன். ஏன் சார் வாபஸ்? ஏன்னா அது ஒரு நியூசன்ஸ். புரியுதா? இவங்க ஒரு 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 நல்ல ஒரு மெச்சூர்டான கட்சிக்காரங்க கிடையாது, எல்லாம் சின்ன பையங்க பிள்ளைங்க. காலையில் விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம திருவிழாவுக்கு போகும்போது சின்ன பிள்ளைக்கு விசில் வாங்கி கொடுப்போம், ரொம்ப அடம் பிடிக்குது. அதை என்ன பண்ணும், நம்ம காதிலே ஊதி கடுப்பாக்கி விட்டு அப்புறம் 4 சப்பு 4 அறையை போடுற மாதிரி ஆயிடும். நல்லா பாசமாக வளர்க்குற பிள்ளைக்கு விசிலே வாங்கி கொடுத்து அதை நம்மளே போட்டு அடிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்கோம், காதில் போய் ஊதி விட்டுரும். அது பயந்து அடித்து குழம்பு கொட்டி விட்டு அப்புறம் அது 4 சாப்பாடு கொடுத்துறது. ஸோ அப்போ இது வீட்டிலே வாங்கி தர மாட்டாங்க. வீட்டில் பிள்ளை கேட்டாலே விசில் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அது போட்டு டார்ச்சர் நம்ம காசுலேயே விசில் வாங்கி நமக்கே டார்ச்சர் கொடுக்கும். ஒரு படத்தில் சொல்ல மெதுவாக காதில் விசில் அடி அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. அப்போ அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை அம்மா ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ கூட நண்பர்லாம் வரும்போது தனியாக கூப்பிட்டு, தம்பி இப்படி சொல்லக்கூடாது, சொன்னால் அசிங்கமாக நினைப்பாங்க. நண்பர்கள்லாம் வந்துருக்கும்போது ஒன்றுக்கு வருதுன்னா உனையதே தப்பாக நினைப்பாங்க, என்னையும் தப்பாக நினைக்க, என்னடா பிள்ளை வளர்த்துருக்கான்னு. அதனால் இனிமே நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கு ஒன்றுக்கு இருக்கணும்னா அம்மா விசில் அடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நீ சொல்லு. புரியுதா? ஓகே. என் காதில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறேன். விசில் அடிக்க போல் இருக்குமானே நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. சரின்னு இப்படி சொல்லி வச்சேன்னா அதே மாதிரி சொந்தக்காரங்க வருவாங்க. வந்த உடனே இந்த பையன் திடீர்னு காதில் ஒன்று கழிச்சு விட்ருவான். அம்மா டே என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தா, நீ தானம்மா ஒன்றுக்கு காதில் விசில் அடிக்க சொன்ன. ஓகே. இப்படிலாம் ஆயிரும். இது குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு எதோ அம்மா சொல்கிறாங்கன்னு கேட்கும். பட் கடைசியில் இது எப்படி வினையாக போயிடும் பாருங்க. அதுக்கு அம்மா யாரு குழந்தை யாரு சார்? இல்லை, இந்த மாதிரி இது கதையை கொண்டு எங்கிட்டா கோர்த்து விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கடைசியில் விஜய்க்கே விசில் அடிக்க போகிறேன் என் காதில். இல்லை, அவர் தான் விருப்பப்பட்டு கேட்டதா? இல்லை, அது கேட்டுக்க மாட்டேன். விசில் காதில் அடிக்கும்போது தான் அலறல் சவுண்டு கேட்டு தெரிச்சு ஓடுற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ இது தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச நியூசன்ஸு டார்ச்சர் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு. வீட்டில் அடிப்பாங்க, ரோட்டில் அடிப்பான், காலேஜில் அடிப்பான், பஸ்ஸில் அடிப்பான், ஸ்கூலில் அடிப்பான், பஸ் ஸ்டாண்டில் போய் அடிப்பான், டீ கடையில் அடிப்பான், அண்ணாச்சி கடையில் போய் அடிப்பான்.
இப்போ அவன் டேர்சன் ஆகி மெண்டல் ஆக போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில். இதுதான் நடக்க போகுது. உடனடியாக யாராவது வழக்கு பொதுநல வழக்கை போட்டு இந்த விசில் சின்னத்தை மாற்றி வேறு ஏதாவது வெத்தலை சின்னமோ பாக்கு சின்னமோ புரியுதா? ஆனால் கொண்டாடிட்டு இருக்காங்களே அவங்க டிவிக்கு. கொண்டாடுவாங்க, இதை கொண்டாடி அடுத்த தாலியை அறுத்து விட்ருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கொண்டாடி அடித்து விசில் அடித்து டென்ஷன் ஆக்கி ரோட்டில் எவனும் போடாமல் பண்ணி விட்ருவாங்க. ஓகே. அவங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் கொண்டாடிருப்பான். தவளை சின்னம் கொடுத்தாலும் அதையும் வச்சு கொண்டாடிருப்பான். மாங்காய் சின்னம் கொடுத்துருந்தாலும் கொண்டாடிருப்பான். இழந்த பழம் கொடுத்தாலும் கொண்டாடுவான். அவன் எல்லாத்தையுமே தான் கொண்டாடுவான். ஓகே. ஆனால் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, தமிழ்நாட்டு அரசியலுக்கே விசில் ஊதப்பட்டு விட்டது அப்படின்னு. யார் அவர்? பிரவீன் சக்கரவர்த்தி. அவன் ஒரு கைக்கூலி, பாஜக கைக்கூலி. பாஜகவில் காசு கொடுத்து அவனை செட்டப் பண்ணியிருக்காங்க. நீ போய் உள்ளுக்குள்ளே இருந்து ஆட்டையை குலைச்சிருக்காரு. இந்த சீரியல் எல்லாம் பார்ப்பீங்க. மருமகளாக கட்டி கொடுத்து நீ உள்ளே இருந்தே அவன் மாமியாரை விஷம் வச்சிரு, ஏன்னா வெளியிலேருந்து வச்சா வைக்க முடியாது, வீட்டுக்குள்ளே போனேன்னா தான் வைக்க முடியும்னு சொல்லி இப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே அனுப்பிடுறாங்க. அவள் உள்ளே போய் மாமியாருக்கு டார்ச்சர் கொடுத்து கடைசியில் பாயாசம் போட்டுருவான். வெளியிலேருந்து போட்டால் அது கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே பாயாசத்தை கொடுத்து 7 பேரை காலி பண்ணி தெரியுமில்ல? அந்த கதை நம்மளே பேசியிருக்கோம். சைக்கோ அது வந்து கல்யாணம் பண்ணிச்சு. மாமியார் ஒரு நாள் சத்தம் போட்டான்னு அதுக்கு ஒரு பாயாசம் போட்டு சரி வயசாகி சேர்த்துருச்சுன்னு விட்டாங்க. மாமனாருக்கு பாயாசம் போட்டுருச்சு. இப்படி போட்டு கடைசியில் புருஷனுக்கே பாயாசத்தை போட்டுருச்சு. அப்புறம் தான் சந்தேகம் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பெரியம்மாவுக்கு பாயாசம் பாட போடும்போது தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. 7 பேரை கொண்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பாயாசம் போடுறதுக்காகவே காங்கிரஸில் வச்சுக்கிட்டு ஊடுருவ விடுறாங்க. ஓகே. ஆனால் திமுக காங்கிரஸ் உறவு வந்து இல்லை. இப்போ அதாவது திமுக காங்கிரஸ் உறவு இருக்குது இல்லை அப்படி வேறு விஷயம். அதுக்கு இவன் காரணம் கிடையாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. இவன் வந்து காசு பிஜேபியில் காசு வாங்கிட்டு இவன் வந்து ஒரு கைக்கூலியாக அனுப்பப்பட்ட ஆள் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவன் அரசியல்லையும் கிடையாது, அவன் ஊர்லேயும் மரியாதை கிடையாது, 4 பேர் கூட வர மாட்டாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி அமைக்க போகிறதுக்கு இவர் தான் இணைப்பு பாலமாக இருக்காருலாம் பேசுகிறாங்களே. வேணா இதாக இப்போ அவனை இரும்புலையாக செஞ்சுருக்கான், தூக்கி வச்சு பாலமானு கொண்டு போய் உரைச்சிட போகிறான். பாலமாக வான்னு சொல்லி படுக்க போட்டு வண்டியை ஏற்றிட போகிறான் அவன் மேலே. வடிவேல் காமெடி மாதிரி. ஓகே. தீப்பொறி திரும்ப ஒன்று தூக்கிட்டு போய் வாய்க்கலில் உரசு வாங்கி பாருங்கள். அது மாதிரி பாலமாக இருக்கான்னு இவனை கூட்டு போய் 2 சாக்கடைக்கு நடுவில் படியா முதல்ல வண்டியை ஏற்றி பார்ப்போம் பாலத்தில் அப்படின்னு ஏற்றிட போகிறாங்க. ஓகே. இப்போ விஜய் கூட டிடிவி சேர்ந்துருவாரு, விஜய்க்கு தொடர்ந்து வந்து ஆதரவாக பேசுகிறாரு. யார் சொன்னா அப்படின்னு? இல்லை, அவரே பேசிகிட்டு இருந்தார். ஆதரவாக 5வது அணி உருவாக போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் போயிட்டு திரும்ப என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே இபிஎஸ் டிடிவி மாறி திட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒரு சேர்ந்தோன்னு அறிக்கை பங்காளின்னு சொல்லிட்டார்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் மாணவக்க ரோசம் அந்த ஆங்கிளில் வரீங்களா? ஆமாம் சார். சராசரி மனுஷனுக்குங்க. போன வாரம் திட்டிகிட்டு இருந்தார்ல சார். அது மனுஷனுக்கு. அவரெல்லாம் தெய்வம் இல்லைங்க டிடிவிலாம். கடவுளோட அடுத்த ரூபம். அதனால் அவங்களுக்கு மாணவக்க ரோசம் அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருந்தால் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். சாணியை முக்கி அடித்தாலும் அடுத்த டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளின்றாங்க. என் பங்காளி தானே அடித்தேன். ஓகே. அந்த மாதிரி தான். ஆனாலும் ஏடிஎம்கே கூட சேரல, நான் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தானே இருக்கேன்னு தானே சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து என்னென்னா அதை தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக அந்த வீட்டில் பிச்சை எடுத்தாருன்னா வேற எவனையா வச்சு பிச்சை எடுக்க விட்டு வாங்கி தின்னாருன்னா எல்லாம் ஒன்று தானே. அந்த வீட்டு சோறு தானே. அந்த அம்மா கையில் ஆக்குனது தானே. ஒரு பிச்சைக்காரர் 2 இலையோடு வர்றாங்க. என்னப்பான்னா அந்த அம்மா 2 கையிலையும் சோறை போட்டு விட்டாங்க. இந்த நீ ஒன்றை வச்சுக்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னு வாங்குறது ஒன்று தான். இல்லை நீ இந்த 2 இலையும் கொண்டு போ, நான் போய் நேரடியாக பிச்சை எடுத்துக்கிறேன்றது ஒன்று தான். எல்லாம் ஒரே சோறு தானே. ஆனால் இப்போ விஜய் கூட யாருமே இல்லையே சார். விஜய் தனிச்சு தானே நிற்க போகிறாரா? விஜய் கூட யாரும் இல்லைன்னு உங்களுக்கு யாருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன டே நைட்டாக விஜய் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த அறிவிப்பு கூட்டணி எதுவுமே சொல்லலையே சார். கூட்டணியை கேட்டிங்களா? விஜய் கூட யாரும் இல்லைன்னு இல்லை கூட்டணி சொல்கிறேன் சார். விஜய் கூட நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் நைட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்கஷனில் அவங்க இப்போ அபிஷேக் ஆனந்த் இருக்கார், அவர் இருக்கார் நிறையா பேர் இருக்காங்க. விஜய் கூட யாரும் இல்லைன்னு நீங்களாக சொல்லக்கூடாது. அவங்க ஃபேமிலி தான் இல்லையே தவிர மித்தப்படி எல்லாம் இருக்காங்க. ஓகே. ஆனால் கூட்டணின்னு இது வரைக்கும் முடிவாகலை. அவர் சொல்லவே இல்லையே, கூட்டணின்னு கேட்கவே இல்லையே. அவர் கூட்டணி சேர்றேன்னு சொன்னாரா அன்றைக்கி? இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. அப்புறம் என்ன அப்புறம் ஏன் இல்லைன்றீங்க? ஆனால் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி அமைக்க போகிறதா சொல்கிறேன். யார் சொன்னா? நீங்களாம் சொன்னீங்கன்னா எவனோ சொன்னான்ற மாதிரி இல்லை. இது வரைக்கும் அந்த முடிவு இல்லை அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது பின்னாடி பாஜக தான் வந்து விஜயை போட்டு ப்ரெஷர் பண்ணி அவரை தனிச்சு இது பண்ணுது, தேர்தலையே புறக்கணிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் பாஜக பிளான் பண்ணுறதாலாம் செய்தி இருக்கே. அப்படி தான் விஜயை தவிர எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்லையே அந்த மாதிரி. புரியுதாங்க? இந்த பாட்ஷா படத்தில் பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்தை வந்து பைப்பில் கட்டி போட்டு அடிப்பாங்க. அப்பயும் அவர் சொல்ல மாட்டார், சிரிச்சுட்டே இருப்பார். கடைசியில் அடித்து சாவடி அடித்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுறாங்க. இப்போ இது படத்தில் ஓகே, ரியல் லைஃப்பில் அப்படி தான் இருக்காப்புல இப்போ விஜய்.
விஜய் ஐஸில் படிக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிரிச்சுட்டே இருக்காரு. ஓகே. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, 34% வாக்குகள் இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறாரு. இல்லை அவர் அதான் ஏதோ 3% எவனோ 4 சேர்த்து விட்டுருக்காங்க. பேப்பரை வச்சுட்டு போயிருந்துருக்காரு போல, எவனோ 4ன்னு போட்டு விட்டுருக்காங்க. 34 படிச்சுட்டாரு. அவ்வளோதான். சர்வே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதில் எவனோ 3 தான் அசிங்கமாக இருக்குன்னா அவர் பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள 4ன்னு போட்டு 34 ஆகி விட்டாங்க. ஓகே. அவரும் ப்ரெஸ் மீட்டில் 34 அப்படின்னு வாசி விட்டுருக்காரு. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் அந்த விசில் சின்ன அறிவிச்ச உடனேயே போயிட்டு எல்லாருக்கும் விசில் விநியோகம் பண்ணுறது, அவரை விசில் காலையிலே போட்டாங்க. இல்லை குப்பை பொறுக்க வந்துட்டாங்க, வண்டி வந்துருச்சு அப்படின்னு, குப்பை வண்டி வந்துருச்சு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் புஷி ஆனந்தை காணான்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த மாதிரி தான். ஓகே. இல்லை ஒரு பொதுச் செயலாளர் இருந்தாலும் வந்து இறங்கி வேலை செய்கிறாருல்ல சார். அது தப்பே, அவரை எப்படி தப்பு சொல்ல முடியும்? விஜயை கூட தப்பு சொல்லாமே தவிர புஷி ஆனந்த் தப்பு சொல்ல முடியாது. ஓகே. காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சிடுவார், போயிடுவார், வந்துடுவார். 11 மணிக்கெலாம் தூங்கிடுவார். ஓகே. நைட் இல்லை, காலையில். ஆனால் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவார். 7 மணிக்கு தூங்கிடுவார். அப்புறம் அப்படியே போயிட்டு கட்சி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருக்கார். ஓகே. விஜய் தான் செயல்பாட்டில் இல்லை. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை, இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு மோடி அவர்கள் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? மோடி வந்து பதில் சொல்கிறதுக்கு வரல, கேள்வி கேட்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அது போக 4 வாட்ஸ்அப் குரூப்பை இணைக்கிறாங்க கட்சி கூட்டணியில். ஜிகே வாசன் வாட்ஸ்அப் குரூப் ஆளுக்கு 50 பேர் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுருக்காரு. ஜிகே வாசன் தமாகான்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்காரு. அங்கில கொண்டு போய் அப்படியே இணைக்க அவர் ஜிகே வாசன் ஜிகே வாசன் போய் ஜிட்டே இணைகிறார். அப்போ இவங்க கட்சின்னு சொல்லி ஒரு கணக்காடிப்பார். என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு. வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் எப்படி கட்சி ஆகும்? ஓகே. அப்புறம் இங்கே ஒருத்தர் காலேஜ் வச்சு எம்பி சீட்டு வரும்போதெல்லாம் ஒரு 5 கோடி 10 கோடி இழப்பார். ஒருத்தர் இருக்கார் இங்கே காலேஜ் வச்சுருக்கார், பெரிய காலேஜ் ஓனர், பெரிய முதலியார். அவர் முதலியார் சங்கத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் 5 கோடி டொனேஷன் எழுதுவார். வேலூரில் போய் எழுதுவார். அது மாதிரி தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு வேண்டுதல் மாதிரி. இந்த 108 காயத்ரி சபம் மந்திரம்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இப்போ 4வது எலெக்ஷனை 10 கோடி 10 கோடியாக 100 கோடி செலவு பண்ணியிருப்பார் இதுவரை. ஓகே. அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தார். அதையும் கொண்டு போய் ஜிட்டை பண்ணி நினைக்கிறாங்க மத்தியானம். அப்போ டிடிவி அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே டிடிவிகிட்ட இருக்க குரூப் மெம்பர்ஸ் தான் ஜாஸ்தி. ஒரு 1000-1500 பேர் இருப்பாங்க. ஓகே. இப்போ அதில் வந்து பின்னாடி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இதில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. ஆமாம், அவர் ஈக்குவல் இல்லைங்க. பெரிய வாட்ஸ்அப் குரூப்பில் அது புரிசா அப்படி இணைக்கும் போது அப்படி தான் வைப்பாங்க. அதிலலாம் அவங்களுக்கு என்ன ஆகிருப்போகுது? பேனர் கட் அவுட் காசு கொடுத்து வைக்கிறது இவருக்கு ஈக்குவலாக வச்சாருன்னா ஈக்குவலாக ஒரு அடி கம்மியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதானே. ஓகே. ஒரே ஈக்குவலாக வச்சுருக்க மாட்டாங்க. இல்லை அதான் ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, சின்ன கேப், அவ்வளோதான். அவர் சென்ட்ரலில் ஒரு ஸ்டேட்டு. ஓகே. இப்போது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும்னாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அம்மாவின் ஆட்சின்றதே வாயில் வரல. இபிஎஸ் அவர்களுக்கும் தொடர்ந்து அம்மாவின் ஆட்சின்றதே வாயில் வரல. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்மா இறந்துட்டாங்க எதுக்கு பேச்சு எடுத்துட்டு என் பேரை சொல்லுங்க, அதனால சொல்லிக்க மாட்டேன். ஓகே. இல்லை அது அமித்ஷா அவர்கள் கொடுக்குற ப்ரெஷரு அது மாதிரிலாம் இருக்கா? ப்ரெஷர்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? புரியுதா? சில பிள்ளைங்க லவ் பண்ணி ஓடி போயிடும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவன் தான் என்னை கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு. இப்போ நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. யாரும் கேட்க மாட்டேங்க, பிரித்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த பையன் தான் ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான், உன் மகன் யார் கூப்பிட்டாலும் போயிருமான்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. ஓகே. ஆனால் நீங்கள் ப்ரெஷர்ன்றது இல்லை வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் பியூஷ் கோயல் வரைக்கும் வந்து டிடிவி தினகரனை வந்து சேர்க்கறதுக்கு வர்றாங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பே பெருசு தானே, ஒன்றுமே இல்லாதவனுக்கு பெருசு தானே. இந்த மாதிரி தான். ஓகே. ஆனால் திமுக கூட்டணி விரிசல் விழப்போகுது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக அப்படி தான் போயிட்டுருக்கா? அது அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. பிரதர், திமுக ஒற்றுமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த கட்சி தான் ஜெயிச்சிடும், நாங்கள் நாசமாக போயிடுவோம், நாங்கள் ஒன்றும் இல்லாத வீணாக போனவங்க, நாங்கள் பொய் புரட்டு பித்தலாட்டம் இதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் எதிர்கட்சி நாசமாக போகணுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த களம் எப்படி சார் இருக்குது? இப்போது களம் இப்போ இருக்கிறத வச்சு சொல்ல முடியாதுல்ல. இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் இணைஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ மெம்பர் இருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்து எத்தனை ஒரு 7% வாங்குவாங்க, 12% வாங்கணும். இப்போ திமுக 12, அதிமுக வந்து 12 ஆகி போச்சு. அந்த 12 இவங்க ஒரு 7ன்றாங்க, அவர் 3ன்றான், ஒரு 4ன்றான், எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது யார் யார் வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத வச்சு முடிவு பண்ணணும். எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஓட்டு 1.5% இருக்குமா 2% இருக்குமான்னு கணக்கு போட்டு அது எலெக்ஷன் டைமில் தான் சொல்ல முடியும். ஓகே. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி.